ஹாய் காய்ஸ், வணக்கம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெலாசா வில்லேஜ். பெலாசாலேருந்து விக்டோரியா கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப் வந்துட்ருக்கோம். பஸ் ஸ்டாப்பில் மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸு வந்தாச்சு. கடைசியாக பஸ்ஸை வெளியில் ஒரு அவுட்லுக்கில் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. இந்தியா சிசல்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம இந்தியா அன்பளிப்பாக கொடுத்தது தான். டாட்டா பிராண்டு. எல்லா கண்ட்ரி கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் சிசல்ஸ் கண்ட்ரியும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இங்கே பஸ்ஸுக்கு கார்டு தான், கேஷ் எல்லாம் கிடையாது. கார்டில் டேப் பண்ணால் போதும். 8 ருபி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எங்கேனாலும் ஏறி எங்கே இறங்கினாலும் அதே 8 ருபி தான். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ தூரம்னாலும் 8 ருபி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே பஸ்ஸில் உள்ளே ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே வெளியில் ஜன்னல் ஓரமாக உட்காந்தாச்சு. சுற்றியும் வீடுங்கள், அப்படியே இயற்கையாக அப்படியே ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் ஒரு வீடியோ. இங்கெல்லாம் இயற்கையாக இருக்கும் பார்க்கவே. இங்கெல்லாம் ஷீட்டு தான் வீடுங்க எல்லாமே மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் வீட்டுக்கு வெளியில் அவ்வளோவும் பூச்செடிங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்படியே இது சுற்றியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இங்கே முடிஞ்சோடனே அப்படியே டவுன் வந்தாச்சு. இங்கே எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. இதை தாண்டி அப்படியே போன உடனே பீச் வந்தாச்சு. பீச்சை சுற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை சுற்றியும் ஒரு வீடியோ போட்டாச்சு. அப்படியே பார்க்கவே அவ்வளோ இயற்கையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றியும் ஒரு வீடியோவை போட்டுட்டு அடுத்த ஸ்டாப்பு ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட்டை பார்த்தா தான் தெரியுதுங்க, நம்மளும் எப்போ தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஏக்கம். ஏர்போர்ட்டை பார்த்த உடனே ஏர்போர்ட்டை சுற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. கடைசியாக ஃபைனலாக இறங்கிட்டு பஸ் ஸ்டாப்பை சுற்றியும் ஒரு வீடியோ போட்டாச்சு. இதுதான், இங்கே தான் ஏறணும், இங்கே தான் இறங்கணும். எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. கடைசியாக ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே மக்கள்ஸ் அதிகமாக இருக்காங்க. தமிழ் 30% இருக்காங்க. அதனால் நமக்குன்னு கோயிலெலாம் இருக்குது. தமிழில் எழுதியிருக்கு பாருங்கள், சிசல்ஸ்ன்ட்டு. தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுருவோன்ட்டு அட்டனன்ஸை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு.